கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாய் கொஞ்ச நேரம் தியானிக்கும்படியாய் எடுத்துக் கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஆபகுக் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று விசுவாச அறிக்கையாக ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி. மான்களின் கால்கள் என்று சொன்னால் 4 விதமான காரியங்கள் இருக்கிறது. மான் கால்கள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து 4 காரியங்கள். மான்களின் கால்கள் விசேஷமானவை, உறுதியானவை, கண்மலையில் ஏறக்கூடியவை, அடுத்து வேகமாக ஓடக்கூடியவை. இதிலே 2 காரியத்தை நம்ம தியானித்தோம். மான்களின் கால்கள்ல ஒன்று விசேஷமானவை என்பதை குறித்து தியானித்தோம். மான் கால் மாத்திரம்தான் விசேஷமானதா? இல்லை, அதை விட நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே யாரா? விசேஷமானவர்கள். அடுத்து 2வதாக நம்ம தியானித்தோம் உறுதியானவை. மான் கால் எப்படி இருக்குமா? உறுதியாய் இருக்கும். தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா உறுதியாய் இருக்கணும். எதுல உறுதியாய் இருக்கணும்? ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணிட்டோம்னா அதுல என்ன செய்யணும்? உறுதியாய் இருக்கணும். என்ன வந்தாலும் சரி அதை செய்வேன் என்று ஆண்டவர் சமூகத்துல எடுத்த தீர்மானத்துல உறுதியாய் இருக்கணும். சிலர் தீர்மானம் எடுப்பாங்க, நான் இவா கூட செத்தாலும் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், சாகுற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், செத்தா கூட இவ மூஞ்சில என்ன செய்ய மாட்டேன், முழிக்க மாட்டேன். இதுல எல்லாம் தீர்மானம் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இதுல எல்லாம் உறுதியான தீர்மானம் எடுக்கக்கூடாது. ஒருவேளை கோபத்துல சொல்லியிருந்தாலும் காலப்போக்குல என்ன செஞ்சிடணும், மாறிடணும். 3வதாக இந்த மான் கால்கள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா கண்மலைகளில் ஏறக்கூடியதான். கண்மலைகள், மலைகள்ல இந்த மான் என்ன செய்யுமா, சர்வசாதாரணமா என்ன செய்யுமா, ஏறக்கூடியது. அப்போ கண்மலை என்று சொன்னா உயர்ந்த இடம், உயர்ந்த இடத்துல அது அழகாய் போகக்கூடியது. அப்போ தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா உயர்வை நோக்கி நம்ம என்ன செய்யணும், கடந்து போகணும். உலக வாழ்க்கையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி. அதனாலதான் கொலோசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை என்ன செய்யுங்க, நாடுங்க. பூமிக்குரியதை நம்ம பூமிக்குரியதன் மேல நம்ம அதிக சிந்தை என்ன செய்யக்கூடாது, செலுத்தக்கூடாது. நேற்றைக்கு ஒரு அக்காட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா முத பொண்ணு என்ன செய்யுச்சு, நீட் எக்ஸாம் எழுதி டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அடுத்த பொண்ணு என்ன செய்தாங்க, பொண்ணு என்ன செய்யறான்னு கேட்டேன். அவளும் நீட்டுக்காக கோச்சிங் எடுத்து அவளும் என்ன செய்ய போறா, டாக்டர் ஆக போறான்னு சொன்னேன். அப்போ அவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன், நிறைய பேர் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என்ன செய்யறாங்க, டாக்டருக்கு படிக்க வைக்காங்க. ரஷ்யாவில் படிக்க வைக்காங்க. நம்முடைய சபையிலிருந்து போன ஒருவருடைய பொண்ணு ரஷ்யாவில் டாக்டருக்கு என்ன செய்தான், படிக்க. அடுத்து நம்ம ஒரு பொண்ணு டெல்லியில படிக்க. இவங்களுக்கெல்லாம் எவ்வளவா, குறைஞ்சது ஒரு 50 லட்சம் தான் என்ன செய்யுமா, செலவாகுமா. அப்போ இவங்க, நான் அந்த அக்காட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை சொன்னேன். அப்போ இவ்வளவுதான் செலவாகும், ஆனா இவங்க இங்க வந்து சேவை செய்வாங்களா? சேவையே செய்ய மாட்டாங்க. டாக்டர் முடிச்சு வரும்போது 1 கோடி ரூபாய் ஆயிரும். குறைஞ்சது 10 வருஷமாவது டாக்டர் என்ன செய்யணுமா, படிக்கணும். எம்பிபிஎஸ் முடிச்சு, எம்டி முடிச்சு, இப்படியே மேல போனா மட்டும்தான் அவங்க டாக்டரா என்ன செய்ய முடியும், ஆக முடியும். வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாதான், முடியாது. குறைந்தது 7 வருஷமாவது என்ன செய்யணுமா, படிக்கணும். எம்பிபிஎஸ் முடிச்சு எம்டி முடிச்சாதான் இவங்க ஒழுங்கா என்ன செய்ய முடியும், டாக்டர் வேலையை செய்ய முடியுமா. அப்ப நான் அடுத்து இப்படியே பேசிக்கொண்டு இருக்கும் போது நான் அவங்க டக்குன்னு, என்ன 2 பேரும் டாக்டர், பரவாயில்ல, அப்போ பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி. அவங்க கவர்மெண்ட்ல தான் அந்த மூத்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கு, பணம் செலவு பண்ணியில. அவங்க 2 பேருமே வீட்டுல டீச்சரு. ஆனா பாத்தீங்கன்னா ஃப்ரீ கோட்டாவில் ஃப்ரீயா எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்து டாக்டருக்கு படிக்கு. இதெல்லாம் பேசிட்டு கடைசியில ஒரு வார்த்தையை சொன்னேன், 15 வருஷம் ஆகும் நம்ம சொல்றோம். அதுக்கு முன்னாடி இயேசு என்ன செஞ்சிருவாரு, வந்துட்டாருன்னா என்ன செய்ய, அதுக்கு முன்னாடி வருவாரோ பிந்தி வருவாரோ தெரியாது. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அதுக்கு முன்னாடி இயேசு வந்தா இவ்வளவு லட்சம் செலவு பண்ண, நம்மளாவது ஓசிக்கு படிச்சிருக்கோம், கொஞ்சம் செலவுல படிச்சிருக்கோம். அப்ப இவ்வளவு லட்சம் செலவு பண்ணவங்க என்ன செய்வாங்க, சாப்பிடாம உண்ணாம தின்னாம, அடுத்து நல்ல காரியத்துக்காய் தங்கள் பணத்தை செலவு பண்ணாம சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு ஒண்ணுமே என்ன செஞ்சிடும், பிரயோஜனம் இல்லாம போயிடும். உடனே அந்த அக்கா சொன்னாங்க, ஆமா பாஸ்டர், ஏன்னா இயேசுவின் வருகை சமீபம். ஏன்னா உலகத்துல அந்த காரியங்கள்லாம் என்ன செய்து நடந்து கொண்டு. ஏன் இதை சொல்லி வருகிறோம் என்று சொன்னால், நம்ம அதிகபட்சம் பேரு மேலானவைகளை என்ன செய்யணும்,
எல்லாருமே நாடணும். பூமிக்குரியவைகளை மட்டுமே நம்ம நாடி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா மான் என்ன செய்யுமா, கண்மலையின் மேல் ஏறக்கூடியது, உயரமான ஸ்தலத்தை நோக்கி ஏறக்கூடியது. உயரமான ஸ்தலத்தை போச்சுன்னா அது கழுத்து என்ன செய்யும், மேல பார்த்து தான் இருக்கும். கீழே இறங்கிச்சுன்னா பூமியை குறித்து தான் என்ன செய்யும், இருக்கும். அப்போ தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். அதுக்குன்னு பூமியில சிந்திக்க வேண்டாம்னு சொல்லல. நம்முடைய அதிகபட்சமான சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் பரலோகத்தை குறித்ததா என்ன செய்யணும், இருக்கணும். அதை கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிறார். அப்ப இந்த மான்கள் கண்மலையின் மேல் ஏறக்கூடியது. கண்மலை யாருன்னு சொன்னா கிறிஸ்துவை குறிக்கும். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நாம் அஸ்திவாரம் போட வேண்டும். கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மோசேனுடைய நாட்களிலே கண்மலையோடு ஆண்டவர் பேச சொன்னார். ஆனால் இவர் கண்மலையை அடித்தார். கண்மலையை அடித்த போது என்ன செய்தது, தண்ணி வந்தது. ஆனால் மோசே என்ன செய்யல, கானானுக்குள் போகல. கண்மலையாகிய கிறிஸ்துவை என்ன செய்தார், வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அடித்தார் என்பதாக வேதம் சொல்கிறது. பேச வேண்டிய இடத்துல மோசே கோபப்பட்டு என்ன செஞ்சிட்டாரு, யாருனால கோபப்பட்டாரு, கீழே உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களை மாதிரி ஆளாளதான். உங்களை மாதிரினா உங்களை சொல்லல, மக்கள் விசுவாசங்கள்னாலதான் என்ன செய்ய வேண்டியிருக்கு. சில நேரம் நம்ம கோவப்படுறோம் அப்படின்னா நீங்க செய்யறத வச்சா என்ன செய்யணும், கோவப்பட்டு தான் ஆகணும். வேற வழியே என்ன செய்யாது, கிடையாது. அதான் இன்னைக்கு நேற்று நைட்டு ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னேன், உங்களை மாதிரி பூசி மொழுகிறதுக்கெல்லாம் எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. பூசி மொழுகிறது அப்படின்னா தெரியுமா, ஓட்ட உடசல் இருந்தாலும் அப்படியே வச்சு என்ன செஞ்சிருவாங்க, பூசிடுவாங்க. வெளியே பார்த்தா செவரு பளபளப்பா இருக்கும், உள்ள பூரா ஓட்டையா இருக்கும். நம்ம சர்ச்சு வேலை பார்க்கும்போது கொத்தி கொத்தி எடுக்கும்போது உள்ள இருந்து கரையாம்பொத்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, வந்துகிட்டு இருந்துச்சு. ஓட்டையா என்ன செஞ்சு இருந்துச்சு. அதோட நான் வச்சு பூசினோம்னா மறுபடியும் கரையான் வரும். அதை நான் எடுத்து திரும்ப நோண்டி எடுத்து பூசணும். பாதி பூசணும், பாதி எடுக்காம பூசணும், எடுத்து பூசணும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே பூசி மொழுது. அண்ணன் நீங்க பூசி மொழுகுவிய, எனக்கு அது என்ன செய்யாது, வராது. என்னன்னு தெரியல. நான் அப்படியே என்ன செஞ்சிருச்சு, பழகிடுச்சு. பூசி மொழுகிறதே நமக்கு என்ன செய்யாது, வராது. வேணா நீங்க ஜோம் பண்ணுங்க, இவருக்கு அப்படி வரட்டும்னு ஜோம் பண்ணேன்னா வேணா வராம அந்த மாதிரி வர்றதுதான் இருக்கலாம். ஏன்னா நம்ம பழக்கமே அப்படியா. என் மேல தப்புனாலும் சொல்லுங்கம்மே, அதே மாதிரி உங்க மேல தப்புனாலும் நான் என்ன செஞ்சிருவேன், சொல்லிடுவேன். ஏன்னா இதுதான் கத்து. அதனாலதான் நிறைய பேருக்கு கோபம் என் மேல என்ன செய்யும், இருக்கும். அதான் வேதம் சொல்லுகிறது, யாரை நேசிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் என்ன செய்வாராம், சிச்சிப்பான். யாரை நேசிக்காங்களோ அவங்கள சிச்சிப்பான். இப்ப நம்ம பிள்ளையின் மேல அன்பு செலுத்துறதுனாலதான் தவறு பண்ணா என்ன செய்யறோம், அடிக்கிறோம். இந்த பிள்ளைய கெடுங்கட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், அந்த பிள்ளைய கண்டிக்கவே மாட்டோம். அது வாட்டுக்கு என்ன செய்யும், அது எப்பனாலும் போகும், எப்பனாலும் என்ன செய்யும், வரும். என்ன வேணாலும் செய்யும், என்ன வேணாலும் சாப்பிடும், எங்க வேணாலும் போகும். அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருவோம், அப்படியே விட்டுருவோம். நேசித்தால் அதை கண்டிப்போம், அதற்கான ஆலோசனை என்ன செய்வோம், சொல்லுவோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு மிக முக்கியமான காரியம் என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்திலையும் காம்பர்மைஸ் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. தேவனுடைய காரியத்துல ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ ஃபங்க்ஷன் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. நான் போகவே இல்லையே, ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் வீட்டம்மாவுடைய தம்பி மகளுக்கு சடங்கு ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா நான் டேட்டு என்ன செஞ்சுட்டேன், ஞாயிற்றுக்கிழமை குறிச்சிட்டேன். அப்படியா சரி, கார்டு தந்தாங்க, அப்படியா சரி. கடைசி நான் போகவே இல்லை, சாப்பிடக்கூட என்ன செய்யலை, பிள்ளைகள் தான் போனாங்க, நாங்கள் 2 பேருமே போகலை. அப்போ பாருங்க, நமக்கு முக்கியமானது போகத்தான் செய்யணும், ஆனால் என்ன செய்யல, முடியாத சூழ்நிலையினால போகலை. இப்படி நிறைய ஃபங்க்ஷன் என்ன செய்யும், வரும். நமக்கு அங்கே எங்கள் வீட்டம்மாவோட தங்கச்சி மகா, அவளுக்கும் என்ன செய்யுது, ஞாயிற்றுக்கிழமை. நான் ஏற்கனவே கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா ஃபங்க்ஷனும் வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தது. நீங்கள் வாட்டுக்கு இருங்க, நான் முடிஞ்சா வருவேன், இல்லைன்னா என்னை ஆளை விட்டுருங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில உறுதியான தீர்மானம் இருக்கும். நம்ம எல்லாரும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. நம்ம தேவ பிள்ளைகள், கண்மலையில் ஏறக்கூடியவர்கள், மேல நோக்கி போகிறவர்கள், உயரமான ஸ்தலங்களில் போகக்கூடியவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். நம்ம கீழே இறங்கிச்சுன்னா கீழே தான் பார்க்கும், நம்ம கீழே பார்க்கிறவர்கள் அல்ல, உயரமான இடத்துக்கு போகிறவர்கள். ஏன்னா இயேசு ஒரு நாள் வந்து தம்முடையவர்களை எங்க அழைத்துட்டு போறாரு, உயரமான இடத்துக்கு அழைத்துட்டு போறார். பரலோகம் எங்க, உயரமான இடத்துல. அவர் ஆகாயத்துக்கு என்ன செய்ய போறாரு, வரப்போகிறார். மத்திய ஆகாயத்துல வந்து தம்முடைய பரிசுத்தவான்களை அழைத்து கொண்டு என்ன செய்ய போறாரு, போக போறார். அப்போ நம்ம எல்லாரும் மேல போகக்கூடியவர்கள். அப்போ உலகத்துக்குரிய சிந்தையிலே அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல்
பரலோக சிந்தையில என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் எங்க பிள்ளைகள்கிட்ட சொல்றது அதுதான். உலகத்தினுடைய காரியங்களை விட பரலோக காரியத்துக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுங்க. மார்க்கு குறையாச்சின்னு அழுவதை விட, மார்க்கு குறையாயிடுச்சின்னு அழுதுகிட்டு இருக்கிறத விட, நான் சொன்ன காரியம் பரலோகத்துக்கு போகணும்னு என்ன செய்யுங்க? அழுங்க. மார்க் இந்த உலகத்துல குறைஞ்சான நிறைஞ்சான அதை பத்தியெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நம்ம பரலோகத்துக்கு போகணும். ஆண்டவரே நீங்க வந்தா என் ஆத்துமா பரலோகத்துக்கு போகணும், அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? அழணும் அப்படின்னு நான் என்ன செய்வேன்? சொல்லுவேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம உயரமான ஸ்தலங்கள்ல போகக்கூடியவர்கள், பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். இந்த கண்மலையில் ஏறக்கூடியதா இருக்கிறதுனால தேவ பிள்ளைகள் உயரமான இடத்திற்கு நேராக நம்ம கடந்து போக வேண்டும். நான்காவதாக, இந்த மான்களுடைய கால்கள் எப்படிப்பட்டதா? ஓடக்கூடியது. முதல்ல பார்த்தோம் விசேஷமானது, இரண்டாவது பார்த்தோம் உறுதியானது, மூணாவது கண்மலையில் ஏறக்கூடியது, நாலாவது ஓடக்கூடியது. இது பைபிள்ல இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மான் ஓடும் விசேஷமானது அப்படியெல்லாம் என்ன செய்யாது? இருக்காது. ஆனால் இதனுடைய கொஞ்சம் வியாக்கியானத்துக்காக அங்க தேடி பிடிச்சு மானுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், மான் என்ன செய்யும் என்பதை கொஞ்சம் அங்கங்க கண்டுபிடிச்சு இதை என்ன செய்கிறோம்? சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்க வேணா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். மான் கால்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல நிறைய காரியங்கள் இருக்கும். மானை குறித்து ஆராய்ச்சி பண்ணா அதுல நிறைய காரியங்கள் தெரியும். ஆனால் இந்த மான் வேகமாக என்ன செய்யுது? ஓடக்கூடியது. இது நல்லாவே நமக்கு தெரியும். நிறைய வீடியோஸ்ல நம்ம என்ன செஞ்சிருப்போம்? பார்த்துருப்போம். சிறுத்தை விரட்டிட்டு வந்தாலும் சரி, சிங்கம் விரட்டிட்டு வந்தாலும், புலி விரட்டிட்டு வந்தாலும் இது வளைஞ்சு வளைஞ்சு வேகமா ஓடி செகண்ட்ல என்ன செஞ்சிடும்? தப்பிச்சிடும். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் ஓடக்கூடியவர்களாக இருக்கணும். ஓடக்கூடியதுன்னா என்ன? நம்ம டெய்லி காலையில் எழும்பி 1 கிலோமீட்டர் வேகமா ஓடிட்டு 1 கிலோமீட்டர் வீட்டுக்கு வருது, அந்த ஓடக்கூடியதல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஓடணும். நான் சின்ன பிள்ளையில படிக்கும் போது, ஹாஸ்டல்ல +2 படிக்கும் போது நான் என்ன செய்தேன்? 1500 மீட்டர் ஓடுறேன். டெய்லி காலையில என்ன செய்வோம்? எங்க ஹாஸ்டல் கிரவுண்ட்ல சுத்தி 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 என்ன செய்வோம்? ஓடுவோம். பையா ஓடிக்கிட்டே இருப்போம். கடைசியில வேகமா ஓடி, கடைசி எங்க ஸ்கூல்ல நடக்கும்போது 1500 மீட்டர்ல நான் 2வது வந்தேன்னு நினைக்கிறேன். 2வதோ 3வது பரிசோ வந்தேன். முதல்ல ஒரு என் கூட உள்ள ஒரு பையன், 2வது நான் என்ன செய்தேன்? வந்த ஞாபகம் இருக்கிறது. 1500 மீட்டரு. அப்போ வேகமா ஓடணும். பையன் ஓடிக்கிட்டே இருந்த கடைசி ரவுண்டு வேகமா ஓடுறேன். ஒரு பையன் வேகமா ஓடி என்ன முந்தி என்ன செஞ்சிட்டாரு? முதல் பிரைஸ் வாங்கிட்டாரு. அப்போ வேகமாய் ஓடக்கூடியது. அந்த உலகத்துக்குரிய ஓட்டத்தை அல்ல, ஆவிக்குரிய ஓட்டத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். மானம் ஓடுகிறது போல தேவ பிள்ளைகள் வேகமாய் ஓடணும். எதுக்கெல்லாம் ஓடணும் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். 2 சாமுவேல் 2:18 சொல்லுகிறது, ஆசகேல் என்கிறவர் கலை மான்களில் ஒன்றை போல வேகமாக ஓடுகிறவனாய் என்ன செய்தானா? இருந்தான். அந்த மனிதன், ஆசகேல் என்கிற மனிதன் வேகமாய் ஓடக்கூடியவனாய் இருந்தான். நீங்க பைபிள்ல வாசித்தீங்கன்னா மான்களை குறித்து அதிகம் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து சிங்கத்தை குறித்து அதிகம் சொல்லப்பட்டிருக்கும். கழுகுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கோழியை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இப்படி நிறைய மிருகங்களை குறித்து எக்ஸாம்பிளுக்காக ஆண்டவர் நிறைய காரியத்தை என்ன செஞ்சிருப்பாரு? சொல்லி இருப்பாரு. இதுல பார்த்தீங்கன்னா ஆசகேல் என்பவர் வேகமாய் ஓடக்கூடியவர் என்று வேதம் சொல்லும். மான்களை போல அவர் வேகமாய் ஓடக்கூடியவர். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு நாம் எதிலெல்லாம் ஓட வேண்டும் என்று சொன்னா, மான் வேகமாய் ஓடி சிங்கத்தினிடத்திலிருந்தோ புலியினிடத்திலிருந்தோ சிறுத்தையினிடத்திலிருந்தோ தப்புவது போல தேவ பிள்ளைகள் சில காரியத்திலிருந்து நீங்க என்ன செய்யணும்? ஓடத்தான் செய்யணும். அல்லேலூயா. ஓடணும். எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல எப்படி ஓடணுமா? பொறுமையோட என்ன செய்யணும்? ஓடணும். எதெல்லாம் தள்ளிட்டு ஓடணும்? நம்ம ஓடுறோம் சரி, இன்னைக்கு கிறிஸ்தவ ஓட்டத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கையில கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். எதெல்லாம் தள்ளணும்? இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க?
ஓடிக்கிட்டு இருக்காங்க. தூக்கி ஒரு 50 கிலோ அரிசியை தலையில வச்சுட்டு நீங்க ஓடுங்கன்னு சொன்னா இவங்க என்னைக்கு ஓட? அதே மாதிரி இன்னைக்கு 50,000 கிலோ வெயிட் உள்ளதை தூக்கி வச்சுட்டு இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஓடிக்கொண்டிருக்கோம். எதெல்லாம் தள்ளி விடணும்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, பாரமான யாவற்றையும். பாரம், இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பாரப்படுத்திக்கிட்டு இருக்கு, வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணுமா? பாரமான யாவற்றையும், அடுத்து நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விடணுமா? நம்ம ஓடணும், கிறிஸ்தவ வாழ்க்கையில ஓடணும்னா பாரத்தை என்ன செஞ்சிடணும்? தள்ளிடணும். அடுத்து பாவத்தை தள்ளிடணும். பாவத்தை வச்சுட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. நிறைய பேர் ஏன் உள்ள வர முடியல, ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ள வர முடியலன்னா அவங்க பாவத்தை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. சிலர்கிட்ட கேட்பேன், நீங்க ஏன் வரமாட்டீங்கன்னா, பாஸ்டரையா இதெல்லாம் நான் விட்ட உடனே என்ன செஞ்சிருவேன்? வந்துடுவேன். இதோட ஆலயத்துக்கு வந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். பாவத்தோட இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் வர முடியல. ஆனா பாவத்திலே வாழ்ந்தா அவங்க ஆத்துமா என்ன செஞ்சிடும்? சாகும். சரீரம் சாகிறதோ இல்லையோ, ஆத்துமா என்ன செஞ்சிடும்? செத்துரும். ஆத்துமா செத்து போனா அவங்க ஆத்துமா எங்க போகும்? பாதாளத்துல போகும். நித்திய ஆக்கினையில என்ன செய்யும்? கடந்து போகும். அப்போ நம்ம எப்படி ஓடணும்னு சொன்னா, நம்மை பாரத்தையும் நம்ம பாவத்தையும் தள்ளி விட்டுட்டு யாரை பார்த்து ஓடணும்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார்க்கணும். முன்னாடி நிக்க என்ன நோக்கி என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. இப்ப என்ன நோக்கி பாருங்க. பிறகு என்ன செய்யக்கூடாது? இயேசுவை என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். நிறைய பேர் என்ன செய்யறாங்க? ஊழியக்காரங்களை பார்க்காங்க, பக்கத்து விசுவாசி என்ன செய்யறாங்க? பார்க்காங்க. அந்த விசுவாசி எப்படி இருக்கு, அந்த விசுவாசி இந்த விசுவாசி எப்படி இருக்கு, நமக்கு அந்த வேலையே வேண்டாம். நான் எப்படி இருக்கேன்னு நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். நான் மற்ற ஊழியக்காரனை எட்டி பார்க்கறத விட, அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 2 பிள்ளைங்க பேசுறாங்க. எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒருத்தி கேட்குறான், நீ எத்தனை மார்க் எடுத்த? அவ சொல்றா, நான் தான் படித்தேன், நான் தான் பாஸ். நீயா படித்த, நீயா பாஸ் ஆன. அடுத்த வீட்டுக்கு எத்தனை மார்க் நீ எட்டி பார்க்காம உனக்கு இருக்க முடியாதோ அப்படின்னு காமெடிக்கு வீடியோ என்ன செய்தாங்க? போடுறாங்க. நான் எத்தனை மார்க் எடுத்தேன்னா, நான் தான் கஷ்டப்பட்டேன், நான் தான் படித்தேன், நான் தான் மார்க் எடுத்தேன், நீ எதுக்கு மார்க்கை கேட்க அப்படின்னோடனே சரின்ட்டு என்ன செஞ்சுட்டான்? போயிட்டான். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்க? மற்றவங்களை தான் எட்டி 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 என்ன செய்யுது? பார்க்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை மற்றவங்களை பார்க்கிறோம், ஆனா நம்மை பார்க்க நாம் என்ன செய்கிறோம்? தவறி விடுகிறோம். என்னை பார்க்க நான் தவறி விடுகிறேன். உங்களை நீங்களே பார்ப்பதற்கு நீங்கள் என்ன செய்து விடுகிறீர்கள்? தவறி விடுகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம்ம நியாயம் தீர்க்கப்படும். நம்மளை நாமே என்ன செஞ்சுக்கிடணும்? பார்க்கணும். நம்மளை பார்க்கிறோம். ஏன்னா நம்ம சுற்றி நிறைய பாவம் என்ன செய்து இருக்கு, நெருங்கி இருக்கான். தூரத்துல இருந்தா பரவாயில்ல, வருதுக்குள்ள ஓடிடலாம். நெருங்கிதான் இருக்கு. கொஞ்சம்னா நம்மளை என்ன செஞ்சிடும்? ஒட்டிரும். எங்க இருந்து வருது பாவம்? தூரத்துல எங்க? அமெரிக்காவில இருந்து, இங்கிலாந்துல இருந்து, ஆப்பிரிக்காவில இருந்தா வருது. செல்போன்ல இருந்து தான் என்ன செய்யுது? வருது பாவம். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஒரு காலத்துல எல்லாம் பாவம் ரொம்ப கம்மியா என்ன செய்யுது? இருந்தது. அப்ப விஞ்ஞானம் பெருகல, விஞ்ஞான வளர்ச்சியில படிப்பறிவு இல்லாத காலங்கள்ல பாவம் இருந்ததை விட படிப்பறிவு வந்து விஞ்ஞானம் வளர்ந்து இன்னைக்கு தான் பாவம் அதிகமா தேசத்துல இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்க்கவும் நடந்த உண்மையான சம்பவம். வட மாநிலத்திலே ஒரு கர்நாடகான்னு நினைக்கிறேன். அங்க பார்த்தீங்கன்னா 2 பசங்க, ஒரு பையன் 6 படிக்கான், ஒரு பையன் 8 படிக்கான். இந்த 2 பையங்களும் கேம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? விளையாண்டுருக்கிறாங்க. இதுல என்ன பண்ணிட்டானா, அந்த 8 படிக்க பையன் என்ன பண்ணிட்டான்? இவன் 6 படிக்க பையன் தலையில லேசா அப்படி ஒரு கொட்டு கொட்டிட்டான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா இவன் வீட்டுல போய் கத்திரிப்பானு அவனை கொல்லுவதற்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அவனை குத்தி கொன்னுட்டான். அந்த பையன் செத்தே போயிட்டான் ரத்த வெள்ளத்துல. அந்த 8 படிச்சா பார்த்தீங்களா, அந்த பையன் வீட்டுல ஒரே பையன். அந்த வீட்டுல இவன் வீட்டுல பார்த்தீங்கன்னா ஏழை. கடைசி அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, நீ எப்படிடா இது 6, 15, 11 வயசு தான் என்ன செய்யும் இருக்கு, எப்படி நீ இதை செஞ்சேன்னு பார்த்தா, நான் யூடியூப்பை பார்த்து தான் என்ன செஞ்சேன், கற்றுக்கிட்டேன். நிறைய சூழ்நிலையில் இன்னைக்கு ஏன் சொல்கிறோன்னா, பாவம் எங்கே இருக்குது? நம்முடைய கரத்திலே என்ன செய்து இருக்கிறது. நம்முடைய கரங்களிலே பாவம் இருக்கிறது. ஆனால் நல்லதும் இருக்கிறது. ஆனால் எதை எடுப்பாங்க?
கெட்டதை மட்டும்தான் எடுப்பாங்க. ஏன்னா பிசாசானவன் இன்னைக்கு அப்படிதான் என்ன செய்வான். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்மை சுற்றி பாவம் நெருங்கி இருக்கிறது. ஒரு கேம் விளையாடுகிற பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லை, ஏதோ கொட்டியிருக்கான் தலையில, ஒட்டுனதுக்கு அவனுக்கு வலிச்சதோ வலிக்கலையோ தெரியல. எல்லாம் ஒரே தெருவில் இருக்கிறவங்க தான், ஒரே பகுதியில் இருக்கிற பிள்ளைங்க தான். அவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த போலீஸுக்கு அந்த அதிகாரிக்கு என்ன செய்யல தெரியல. அப்போ உலகம் பாருங்க, பாவம் எங்கே இருக்கிறது, நம்ம சுற்றி தான் இருக்கிற. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மான்களைப் போல ஓடிக்கிட்டே என்ன செய்யுங்க, இருங்க. லோத்தின் மனைவியை என்ன செய்யுங்க, நினைத்து கொள்ளுங்க. அவள் திரும்பி பார்த்தால் என்னதான் ஆனால் உப்பு தூணா மாறும். நிறைய பேர் திரும்பி பார்த்துக்கிட்டே என்ன செய்யணும் இருக்கும், திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதை திரும்பி பார்க்கிறோம்? உலகத்தை பார்க்கிறோம். ஐயையோ எங்களுது அது போச்சு, இது போச்சு, இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சுன்னு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஓட வேண்டியது பின்னாடி உள்ளதை அல்ல, அழிந்து போனதை அல்ல, அழிந்து போகிறதை அல்ல, அழியாத ராஜ்யத்தை முன்னோக்கி நம்ம என்ன செய்யணும், போகணும். திரும்பி பார்த்தா ஐயோ எங்களோட வயக்காடு போகுது, எங்களது அது போகுது, இது போகுது. அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் என்ன செய்யுது இருந்து. நீங்க வேணா லோத்தின் சம்பவங்களை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆதியாமத்துல இருக்கிறது. நிறைய அவன் செழிப்பான இடத்துக்கு தான் போனான். லோத்து எங்க போனாரா? செழிப்பான இடத்துக்கு போனான். கடைசி அந்த செழிப்பானதே இவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, பிரச்சனையாய் மாறிவிட்டது. தெய்வ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், நம்ம முன்னோக்கி ஓடணும். ஏன்னா நம்ம சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நம்ம என்ன செய்யணும், உதறி தள்ளிடணும். பாவம் இருக்கா, அடுத்து நீங்க எதை பார்க்கணும், இயேசுவை என்ன செய்யணும், நோக்கி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்கிறோம்? நம்ம விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை. விசுவாசத்தை துவக்கிறவர் யாரு? உங்களுக்கு விசுவாசத்தை துவங்கினது நானா? ஆண்டவர் தான் உங்க ஒருவேளை புதுசா வந்தவங்களுக்கு நான் என் மூலமா நான் வந்ததுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நான் வேணா சுவிசேஷத்தை வேணா என்ன செஞ்சிருப்பேன், சொல்லியிருப்பேன். ஆனா விசுவாசத்தை துவக்கினது நான் கிடையாது, இயேசுதான் உங்களில் விசுவாசத்தை துவக்கினார். அந்த விசுவாசத்தை யாரு முடிப்பார்? அந்த இயேசு தான் முடிப்பார். அப்ப நீங்க பார்க்க வேண்டியது இயேசுவை என்ன செய்யணும், பார்க்கணும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் என்ன செய்தார்னு அவரை நோக்கி பார்த்து உங்களுடைய ஓட்டத்துல எப்படி ஓடணுமா, பொறுமையோட ஓடணும். ரொம்ப வேகமாவும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஓடிடக்கூடாது. அதான் துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் என்ன செய்யலாம், நிலைத்து நிற்காதுன்னு சொல்லுவாங்க. பைபிளும் சொல்லுகிறது, துரிதமாய் கிடைக்கிறது. துரிதமாய் ரொம்ப வேகமா சீக்கிரமா கிடைக்குது. அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு லாட்டரியில விழுந்த பணம் கூட நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். அதுதான் துரிதமா கிடைத்த ஆசீர்வாதம். அது முடிவில் என்ன செய்யாது, ஆசீர்வாதம் பெறாது. துரிதமா எது கிடைக்கிறதோ, ஈஸியா எது கிடைக்கிறதோ, எளிதில் எது கிடைக்கிறதோ அதுக்கான அவங்களுக்கு அதற்கான பலன் தெரியாது, அதனுடைய பிரயாசம் என்ன செய்யாது, தெரியாது. இப்ப நம்ம வீட்டை எடுத்துக்கொள்வோம். இப்ப என் பையன் என்ன பண்ணா, ஒரு வாரமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், எப்போ என் பெல்ட் பிஞ்சு போச்சு, பெல்ட் வாங்கிட்டாங்க, பெல்ட் வாங்கிட்டேன். 100 ரூபா கொடுத்து வாங்கி கொடுக்க முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அழகா என்ன செஞ்சிடும், வாங்கி கொடுக்கலாம். வேனுக்குன்னே என்ன செஞ்சிருக்கேன், அவன்கிட்ட கேட்டு பாருங்க, வேனுக்குன்னே பிஞ்ச பெல்ட்டை கெட்டு சீக்கிரமா உனக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோயேன், அதனுடைய மதிப்பு என்ன செய்யாது, தெரியாது. கேட்ட உடனே நம்ம என்ன செஞ்சிருந்தோம், உடனே அப்படின்னா அது உடனே சிக்கல்ல தான் என்ன செய்யும் முடியும். சில அவசியமான அத்தியாவசியமானது உடனே என்ன செய்யலாம், வாங்கிக்கலாம். நானே ஒரு நாளும் பெல்ட் கட்டினதில்லை. இத்தனை வருஷத்துல குறிப்பிட்ட நாட்களை தான் பெல்ட் கட்டியிருப்போம். ஆனா நம்ம பிள்ளைகள்லாம் என்ன செய்வாங்க, பெல்ட் கட்டுவாங்க. அப்ப அது தப்பு கிடையாது. ஆனா ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னா, நம்ம நிறைய சூழ்நிலையில துரிதமாய் எது கிடைச்சாலும் அவங்களுக்கு பிரச்சனை. எங்க வீட்டுல ஒரு மொபைல் இருக்கிறது, கிட்டத்தட்ட 8-9 வருஷமா என்ன செய்யுது, ஒரு மொபைல் இன்னைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ 12,000 ரூபாய்க்கு வாங்கின மொபைல் இன்னைக்கும் எங்க வீட்டுல அந்த மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் என்ன செய்தோம் இருக்கும். நம்ம புதுசு வாங்கிக்கிட்டே இருக்கலாம். வீட்டுக்கு எப்படியும் 2 மொபைல் தேவைப்படணும், புதுசா வாங்கி கொண்டே என்ன செய்யலாம் இருக்கலாம். சில வீட்டுல 4 மொபைல் இருக்கும். பிள்ளைகளுக்கு 2, புருஷன் பொண்டாட்டிக்கு என்ன செய்யுது 2. இந்த 4 பேர் என்ன செய்வாங்கன்னா 4 மூலையில உட்காந்து செல்ல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ குடும்பத்தினுடைய உறவு, குடும்பத்தினுடைய ஐக்கியம் என்ன செஞ்சிடும், கெட்டு போயிடும். பிள்ளைகளோடு பெற்றோருக்கு இருக்கிற உறவும் என்ன செஞ்சிடும், கெட்டு போயிடும். இது உண்மையாகும். இன்னைக்கு குடும்பத்தை பிரிப்பதற்கு பிசாசானவன் கொண்டு வருகிற அழகான ஒரு ஆயுதம் மொபைல் போன். இது தொல்லை தாங்க முடியும். நீ அந்த முக்கில் போய் செல்ல பார்த்துருக்கிற, நீ இந்த முக்கில் பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டை வந்துச்சுன்னா நீ இந்த முக்கில் போய் செல்ல பார்த்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன்ட்டு செல்லோட நேரத்தை என்ன செஞ்சிருவாங்க,
மிந்தி ஒரு காலத்துல குடும்பமாய் ஐக்கியமாய் இருந்து சாப்பிட்ட காலங்கள்லாம் மாறி இப்ப தனித்தனியாய் பார்த்துக்கிட்டு தனித்தனியாய் இருக்கிற உலகம் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் அது கவனமாய் இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். திரும்பி பார்க்க கூடாது, உலகத்தை பார்க்க கூடாது, மற்றவங்களை பார்க்க கூடாது. நிறைய பேர் அப்படிதான், அவங்க வீட்டுல கார் இருக்கு, எங்களுக்கு என்ன செஞ்சிடணும், கார் வேணும். அவங்க வீட்டுல பட்டு சேலை இருக்கு, எனக்கும் என்ன செய்யணும், வாய்ப்பே இல்லை. நமக்கு அப்படி ஒரு நாள் நமக்கு கர்த்தர் என்ன தந்திருக்கிறாரோ அதுதான். எனக்கு பின்னாடி வந்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் கார் என்ன செய்து இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், உலகத்தை பார்க்க கூடாது, மற்றவங்களை பார்க்க கூடாது, சுற்றிலும் இருக்கிறவர்களை பார்க்க கூடாது. உங்களையும் என்னையும் அழைத்து விசுவாசத்தை துவங்கி முடிக்கிறவராகிய இயேசுவை என்ன செய்யுங்க, நோக்கி பார்த்து அந்த கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல என்ன செய்யுங்க, பொறுமையோடு ஓடுங்க. நீங்க ஓடணும்னா பாரத்தை தூர எடுத்து போட்டுருங்க, பாவத்தெல்லாம் தூர என்ன செஞ்சிருங்க, தள்ளிருங்க. பாவத்தோடு ஓடன்னு நினைக்காதீங்க, பாரத்தோடு இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடன்னு நினைக்க. பாவத்தோடு ஓடினாலும் சிக்கல், பாரத்தோடு ஓடினாலும் சிக்கல். பாரத்தோடு ஓடிக்கிட்டு இருந்தோம்னா என்னைக்காவது தலையில இருக்கிற பாரம் நம்மளை என்ன செஞ்சிடும். சில வீடியோஸ் பார்க்கும்போது வெயிட் தூக்குறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மேலேயே அவங்க வெயிட்டை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, தூக்க முடியாம போட்டுருவாங்க. அதே மாதிரி நம்ம மேலேயே நம்ம வெயிட்டை போட்டு நாமளே என்ன செஞ்சிடக்கூடாது, கெடுத்துடக்கூடாது. என்ன பாரம் இருந்தாலும், என்ன வேதனை இருந்தாலும், என்ன வருத்தம் இருந்தாலும் தூக்கி என்ன செஞ்சிருங்க, தூர போட்டுருங்க. பாரம் வரத்தான் செய்யும். பாரம் வந்ததுன்னா அதை உடனே என்ன செஞ்சிடணும், எடுத்து போகணும். பாவம் அவ்வப்போது வந்தாலும் உடனே தேவ சமூகத்திலிருந்து என்ன செஞ்சிடணும், அதை தள்ளிடணும். தள்ளிட்டு திரும்பி பார்க்காம கிறிஸ்தவ ஓட்டத்தை பொறுமையோடு ஓடும்போது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இன்னும் நிறைய காரியம் இருக்கிறது, எதெல்லாம் விட்டுட்டு ஓடன்னு இருக்கிறது. ஆண்டவர் சித்தமான அடுத்து என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் கண்மலையில் ஏறக்கூடிய மானை போல நாம் தேவ பிள்ளைகள் உயரமானதை நோக்கணும், கீழானதை அல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். நாம் விரும்புங்க, மேலானதை யோசிங்க. நான் இன்னும் நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா பைபிள் வாசிக்கணும், இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்லணும், ஊழியத்துக்காய் நான் கிரியை செய்யணும், ஆண்டவருக்காய் கிரியை செய்யணும் என்கிற மேலானதை திங்க் பண்ண யோசிக்க பூமிக்குரியதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்துகிட்டே இருப்பா. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி என்ன செய்யுங்க, தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், கூட கொடுக்கப்படும். ஆசீர்வாதம் இல்லாத குடும்பத்தை கொஞ்சம் நீங்க வேணா யோசித்து பாருங்க. நம்ம சபைனாலும் சரி, வெளியில உள்ளவங்கனாலும் யோசித்து பாருங்களேன். அவங்க கர்த்தருக்கு முக்கியத்துவமே கொடுத்துருக்கு. அது எந்த பிள்ளையா இருக்கட்டும், எந்த குடும்பமா இருக்கட்டும், எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எந்த குடும்பமும் எந்த பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இது சரித்திரம், இது உண்மை. நான் கண்கூடாய் பார்த்து கொண்டுதான் என்ன செய்யறேன், இருக்கிறேன். ஒரு குடும்பத்துல 4-5 பேர் வேலை செய்யறாங்க, அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஆனா இன்னும் கடன்ல தான் என்ன செய்யறாங்க, இருக்காங்க. ஒரு இடத்துல அவங்க பிள்ளைய உருப்படியா என்ன செய்யாது, வேலை செய்யலை. ஒரு இடத்துல நல்ல சம்பளம் உள்ள இடத்த கூட விட்டுட்டு ஊரா என்ன செய்யறாங்க, சுத்திக்கிட்டு தெரியுதாங்க, படிக்காம. அப்ப யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயம். நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், கர்த்தரை தேடுங்க, ஆலயத்துக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க. அது காலையில தான் சர்ச்சைக்கு போக முடியலன்னா சாயந்தரமாவது வீட்டில் வந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கல. பெற்றோர் என்ன செஞ்சுட்டாங்க, நீ எங்க வேணாலும் போ, பொழைச்சிக்கோ. ஆண்டவரை தேடணுங்கிறதெல்லாம் என்ன செய்யலை, சொல்லலை, கண்டிஷன் பண்ணலை. கடைசி அந்த பிள்ளைங்க அப்படி ஊரா என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு இடத்துல நிரந்தரமா என்ன செய்யலை, வேலை செய்ய முடியும். என்ன காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அப்படி ஒருவேளை இருக்கும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். பெற்றோர்கள் தான் மாதிரி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு யோசிக்கணும், நம்ம சரியா இருந்துமே அநேக பிள்ளைகள் தவறுகிற போது, நம்ம சரியா இல்லைன்னா நம்ம பிள்ளைகளை எப்படி நம்ம என்ன செய்ய முடியும், ஆதாயம் பண்ண முடியும். கொஞ்சம் யோசிக்கணும். நம்முடைய விசுவாச ஓட்டம், நம்ம குடும்பமா பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். நான் மட்டும் போனா போதாது, இல்லைன்னா என் பிள்ளை மட்டும் போனா போதாது, என் மனைவி இல்லை, எல்லாருமே என்ன செஞ்சிடணும், பரலோகத்துக்கு வந்துடணும். அதை விட என் கணவர் ரட்சிக்கப்படாத கணவராக இருந்தாலும் அவரும் என்ன செய்யணும், வரணும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நம்முடைய உயரமான ஸ்தலங்களிலே கர்த்தர் நம்மை கொண்டு போகிற, ஓட வேண்டும், வேகமாய் ஓடணும், வேகமாய் திரும்பி பார்க்காம ஓடுகிற தேவ பிள்ளைகளாய் காணப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், கால்களை மான் கால்களை போலாக்கி, மான் கால்கள் விசேஷமானவை, உறுதியானவை, கண்மலையில் ஏறக்கூடியவை, வேகமாய் ஓடக்கூடியவை,
இதை குறித்து நம் ஆவிக்குரிய அர்த்தத்தில் சில காரியங்களை தியானித்திருக்கிறோம். நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். நீங்களும் நானும் தீர்மானம் பண்ணணும், உறுதியான தீர்மானம் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மான்கள் கண்மலையில் ஏறக்கூடியது, உயரமானதை நோக்கி பார்க்கணும். பரலோக ராஜ்யத்தை குறித்த சிந்தை வேணும். கடந்த நாட்களில் கொரிந்தியரை வாசித்துக் கொண்டிருக்கிற போது அதிலே ஒரு வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணுமா, கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தெய்வ பிள்ளைகள், நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? அதுக்கு பூமிக்குரியதை யோசிக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம் அல்ல, மேலோங்கி இருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை தான் நமக்கு மேலோங்கி இருக்கணும். பூமிக்குரியது மேலோங்கி இருக்கக்கூடாது. கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்குரியது தான் மேலோங்கி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். மான்கால்கள் வேகமாய் ஓடக்கூடியது. இன்றைக்கு நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாரத்தையும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடிக்கொண்டே இருக்கணும். திரும்பி பார்க்காமல் ஓடணும். இயேசுவை மட்டும் நோக்கி பார்த்து, நமக்கு முன்னாடி இயேசு வச்சுக்கோங்க, இயேசுவை மாதிரியா வச்சுட்டு அவரை மட்டும் பார்த்து வேதத்தை வாசித்து தியானித்து நீங்க என்ன செய்யுங்க, ஓடிக்கொண்டே இருங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார், ஒரு நாள் கைவிட மாட்டார். அவரை நோக்கி பார்க்கிறவர்களா இருந்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கன்னு விரும்புகிறார், தேவன் நம்மை உயர்த்தன்னு விரும்புகிறார். எளிதிலே நம்ம எதுவுமே கிடைத்தால் அதில் ஆசீர்வாதம் இருக்காது. யார் கஷ்டப்படுறாங்களோ, ஓசிக்கு இலவசமா கிடைச்சா அதனுடைய மதிப்பே இருக்காது. கஷ்டப்பட்டு யார் சம்பாதிக்கிறாங்களோ, கஷ்டப்பட்டு யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பணத்தினுடைய அருமை தெரியும். கஷ்டப்படாத யாருக்குமே, எந்த பிள்ளைக்குமே அதனுடைய அருமை தெரியவே தெரியாது. தெய்வ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தேவ நம்மை உயர்த்தணும்னா கஷ்டப்படணும், பிரயாசப்படணும், ஆண்டவருக்கென்று வாழணும், சத்தியத்தின்படி வாழணும். பிரயாசப்படுகிறவர்கள் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழுகிறவர்களை தான் தேவன் உயர்த்த முடியும். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.